ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு ஆள் ஒரு மாட்டை கயிறால் கட்டி இழுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இதை ஒரு குருவும் சீடர்களும் பார்த்துட்ருக்குறாங்க. அந்த நம்ம குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீடர்களுக்கு உட்கார்ந்து கதா காலட்சேபம், அதாவது பிரசங்கம், சும்மா விஷயங்களை அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறத விட அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு விஷயங்களை சொல்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனோட சொல்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொல்ல வராரோ அந்த விஷயம் அவங்க மனசில் போய் ஆழமாக பதியும், நல்லா பதியும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. இப்போது அவங்க ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் மாட்டை கயிறால் கட்டி இழுத்துக்கிட்டு போகிறத அவங்க பார்க்குறாங்க. இதை பார்த்ததும் குருவுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவருடைய பாணியிலேயே அந்த விஷயத்தை அவருடைய மாணவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் பசங்களா, இப்போ பார்க்குறீங்களே இந்த ஆள் கயிறை இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கிறாரு, நீங்கள் சொல்லுங்கள், யார் யாருக்கு கட்டுப்பட்டவங்க? மனுஷன் மாட்டுக்கா இல்லை மாடு மனுஷனுக்கா? சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த சீடர்கள்லாம் யோசிக்கிறாங்க. குருவே, கயிறு மாடை கட்டியிருக்கு, அந்த கயித்தை மனுஷன் இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கிறார். ஸோ மாடு மனுஷனுக்கு கட்டுப்பட்டு இருக்குது. மனுஷன்தான் மாஸ்டர், அந்த கவுக்கு அவன்தான் மாஸ்டர். ஸோ அவன் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் மாடு அசைஞ்சு கொடுக்கணும், வளையணும். ஸோ மாடு தான் கட்டுப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, மாடா கட்டுப்பட்டிருக்கு? தோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த கயித்தை அவர் வெட்டிடுறார். இப்போ மாடு பிச்சுக்கிட்டு ஓடுது. அதை பிடிச்சிக்கிட்டு இருந்த மனுஷன், அச்சச்சோ என் மாடு ஓடுதே, என் மாடு ஓடுதே, யாராவது அதை பிடிங்க, யாராவது அதை பிடிங்க அப்படின்னு கத்திக்கிட்டே மாட்டுக்கு பின்னாடி இந்த மனுஷன் ஓடுறான். இப்போ குரு கேட்குறாரு, நீ என்ன சொன்ன? கயிறு கட்டியிருக்கு, அந்த கயித்தை பிடிச்சிருக்கிறது மனுஷன், மனுஷனுக்கு மாடு கட்டுப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே பாரு, மாட்டை துரத்திக்கிட்டு மனுஷன் எல்லாம் ஓடுறான். அப்போது மனுஷன்தான் மாட்டுக்கு கட்டுப்பட்டிருக்கான், மாடு இல்லை அப்படிங்கிறாரு. இந்த குரு பசங்க என்ன சொல்கிறாங்க, குருவே, கயிறு கட்டி இருந்ததுனால நாங்கள் அப்படி சொன்னோம், இப்போ நீங்கள் கயிறை வெட்டி விட்டுட்டீங்கல்ல, அதனால மாடு ஓடுது, இப்போ மனுஷன் அது பின்னாடி ஓடுறான். அதுதான்ப்பா நான் சொன்னதும் அதே தான். மனசுக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை நீ போட்டு வச்சிருக்கிற பாரு, அந்த விஷயங்களுக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அந்த விஷயங்கள் உனக்கு கட்டுப்பட்டு இல்லை, நீ தான் அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற. அந்த விஷயங்களை எல்லாம் தூக்கி மண்டைக்குள்ளே போட்டுக்கிட்டு, அதையும் வச்சுக்கிட்டு, அந்த விஷயங்களையும் சமாளிச்சுக்கிட்டு, உன்னுடைய எண்ணங்களையும் சமாளிச்சுக்கிட்டு, இவ்வளவு பாடாக பட்டுக்கிட்டு இருக்கிறது நீ தான். ஸோ தி அன்வான்ட் திங்ஸ் have become interested for you. Those things are not interested to you. என்ன குருவே நீங்கள் சொல்கிறீங்க? டேய், என்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன் மனசுலேருந்து தூக்கி எடுக்கிறியோ அன்னைக்கு தான் மற்ற நல்ல விஷயங்கள் உன் மனசில் போய் இறங்கும். மற்ற எவ்வளவோ அருமையான விஷயங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு நல்ல விஷயங்கள், அருமையான விஷயங்கள் எல்லாமே உன்னை அடையும். அது வரைக்கும் தேவையில்லாத கோபம், குரோதம், பிடிவாதம், மற்றவங்க மேலே உன்னுடைய அபிப்பிராயம், நாம் எப்படி இருந்தா அவங்க அப்படி இருந்தான்னு உன்னை பற்றி நீயே வச்சுக்கிற ஒரு சுய விமர்சனம், மற்றவங்கள பற்றி நீ பண்ணுற விமர்சனம், மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, நான் இப்படி செஞ்சால் சரியாக இருக்குமோ, பொறாமை, அழுக்காறு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தேவையில்லாதது. இவ்வளவு தேவையில்லாத விஷயங்களை உன் மண்டைக்குள்ளே போட்டு 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 உன் மண்டையை ஃபுல்லாக வச்சுருந்தா நான் கொடுக்கக்கூடிய ஒழுக்கம், பெரியவங்க சொல்கிறத கேட்கறது, அனுபவம், வாழ்க்கை பாடம், இதெல்லாம் எப்படிரா உள்ளே போகும்? உன் மண்டைக்குள்ளே இடம் இல்லை அப்படின்னு அதெல்லாம் வெளியே தெரிச்சு போயிடும். அதனால உன் மைண்டை எம்டியாக வச்சுக்கோ
அப்போ தான் வாழ்க்கைக்கு தேவையான விடாமுயற்சி, சோம்பல் இல்லாமல் வேலை பார்க்கறது, ஸ்மார்ட் ஒர்க், புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம் இதெல்லாம் உள்ளே போய் உட்காரும். இப்படி நிறைய குணங்கள் இருக்குது அப்படின்னு அந்த பெரிய குரு ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக ஒரு மாட்டையும் ஒரு மனுஷனையும் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த அந்த மாணவர்களுக்கு அவர் சொல்கிறார். அவருக்கு மட்டும் சொல்கிறாரா, இல்லை அந்த விஷயம் நமக்கும் பொருந்துமா? மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.